அந்த விஷயத்துக்கு விஜய் பலியாடாயிடக்கூடாது. நீங்க போங்க, படப்பிடிப்பு நடத்துங்க, ஆனா அதோட நீங்க முடிச்சுக்குங்க. அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோட நின்று போட்டோ எடுக்கிறது, அவர்களோட விருந்துக்கு போறது, இந்த மாதிரியான விழாக்களுக்கு போறதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அது உண்மையிலே எங்களுக்கு நேரடியாக மனசை புண்படுற மாதிரியான ஒரு விஷயம். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள் பலரும் வந்து சமூக வலைதளங்களில் இந்த கண்டனமாகவே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களில் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை விஜய் வந்து கோட் ஆயிடக்கூடாது, ஆடு பலியாடாயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. விஜய் மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் அங்கே போய் ஒரு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறப்ப ஒரு அட்டென்ஷன் விழுந்துடும், ஒட்டுமொத்த அட்டென்ஷன் விழுந்துடும். அது விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். வணக்கம் மகராஜன். இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதுலேருந்து சோசியல் மீடியாவே இப்போ அதான் போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ பக்கத்தில் இருந்தவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு நானும் பார்த்தேன். அந்த ரியாக்ஷன் தான் இப்போ நானும் உங்களுக்கு கொடுத்தேன். சரி, நீங்கள் யாரையோ ஒருத்தரை தாக்குறீங்க. தாக்கல, நம்ம அருமை தலைவன் விஷால் இருக்கார் இல்லையா, நேற்று ஏதோ சாப்பிட்ருக்காரு. இப்போ ரத்னம் படப்பிடிப்பு தளத்தில் எம்ஜிஆர் உடைய நினைவு நாளுக்கு பிரியாணி போட்டிருக்காங்க எல்லாருக்கும். யோகி பாபு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு. யோகி பாபு சோத்தை போட்ட உடனே சாப்பிட்டு இருக்காரு. நம்மளால் எப்பயும் பண்ணுவோம் அப்படில ஒரு சில்மிஷம் அந்த வேலையை பண்ணியிருக்காப்புல. உடனே யோகி பாபுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மேலே பார்க்குறாப்புல, கீழே பார்க்குற, ஏன்டா என்னை கொண்டு இங்கே உட்கார வச்சிங்கன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை காமிச்சிருக்கேன். அப்புறம் அதை மட்டும் கட் பண்ணி சோசியல் மீடியாவில் நேற்று வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ கண்டென்ட் அடிக்கடி கொடுக்கறதுனால கண்டென்ட் கிங் விஷால் அப்படின்னு நம்ம புரட்சி தளபதியிலேருந்து கண்டென்ட் கிங் விஷால், கண்டென்ட் கிங் விஷால் அப்படின்ற மாதிரி நேற்று போயிட்டு இருக்கு. சரி, மேட்டருக்கு வாங்க. சரி, புரட்சி தளபதி பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. பட் ஆனால் இப்போ இருக்க தளபதி விஜய் அவரை பற்றின ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு கூட சொல்லலாம். கோட் படப்பிடிப்பு வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் போய்கிட்டு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு படப்பிடிப்புல இலங்கை தமிழர்கள் வந்து இந்த ஒரு படப்பிடிப்பு எதிராக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு ரூமர் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அது உண்மைதானா? இல்லை, இலங்கை தமிழர்கள் சிலர் வந்து இந்த கோட் படப்பிடிப்பு இலங்கையில் இப்போ நடக்குது. அதாவது முதல் ஷெட்யூல் முடிச்சுட்டு இப்போ 2வது ஷெட்யூல் வந்து இங்கே சென்னையில் நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஷெட்யூல் 3வது ஷெட்யூல் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்குது. ஸ்ரீலங்காவில் படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு அவங்க எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை, விஜய்க்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் படப்பிடிப்பு நடத்திட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, படப்பிடிப்பு நடத்தி முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களோட விருந்து கலந்துக்கிறது, அவங்களோட ஃபோட்டோக்கள் எடுக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்துனீங்கன்னா அது எங்களுக்கு மனசு ரொம்ப புண்படுற மாதிரி இருக்கும். ஒன்றுமும் நாங்கள் பட்ட கஷ்டம், கிட்டத்தட்ட 30 வருடம் நாங்கள் பட்ட கஷ்டம், இன்றைக்கி பல நாடுகளில் வந்து சொந்த மண்ணை விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீண்டும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் தமிழர்களோட இணக்கமாக தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குற வேலைகளை இப்போ சமீப காலமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கில்மிஷான்னு ஒரு பாடகர், ஈழத்து பெண் பாடகி வந்து ஜி தமிழ் நடைபெற்ற ஒரு சரிகமா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அந்த பெண்ணை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் கொண்டாடி தீர்த்திருச்சு. அங்கே இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளெலாம் அழைத்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை சமூக வலைத்தளங்கள்லாம் பரப்புனாங்க. அப்போ வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த இலங்கை தமிழர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்ன அவங்களுக்கு திடீரென்ற ஒரு பாசம் வர்ற மாதிரி நீங்கள் ஒரு காமிக்கிறீங்க. ஒரு நாங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணலை, காரணம் பண்ணல, நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வேலைகள் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள், முக்கியமான ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அதை வந்து இந்த உலகத்துக்கு வந்து நாங்கள் வந்து அவர்களை வந்து ஒன்றும் நாங்கள் வந்து இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்துக்கு விஜய் பலியாடாயிடக்கூடாது. நீங்கள் போங்க, படப்பிடிப்பு நடத்துங்க, ஆனால் அதோடு நீங்கள் முடிச்சுக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அவர்களோட விருந்துக்கு போகிறது, இந்த மாதிரியான விழாக்களுக்கு போகிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அது உண்மையிலே எங்களுக்கு நேரடியாக மனசை புண்படுற மாதிரியான ஒரு விஷயம். இந்த படப்பிடிப்பு இதை விஜய் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த படத்தினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு வந்து முத்தையா முரளிதரன் இருக்கார் இல்லையா, கிரிக்கெட் பிளேயர், முத்தையா முரளிதரனுடைய ரொம்ப நெருங்கிய நட்பு உள்ளவர். ஏன்னா 2 பேரும் லண்டனில் படிக்கிற காலகட்டத்தில் 2 பேரும் நட்பு. ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு அங்கே பிரச்சனை நடக்கிறப்ப வெங்கட் பிரபு தலைமையில் நடக்கிறதாக இருந்து அது முத்தையா முரளிதரன் மூலியமாக அது ஒரு பிரச்சனையாக ட்ராப் ஆச்சு. இப்பயும் அந்த மாதிரியான ஒரு வேலையை வெங்கட் பிரபு செஞ்சிருவாரோ? இப்போ எல்லாம் இந்த ஃபோக்கஸ் எல்லாமே வெங்கட் பிரபு மேலே தான் வருது. வெங்கட் பிரபு இந்த மாதிரியான ஒரு வேலையை அந்த இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட செஞ்சிருவாரோ, இதனால வேறு மாதிரியான ஒரு ஹைப் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அந்த மக்கள் இருக்காங்க.
அது தொடர்பாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள் பலரும் வந்து சமூக வலைதளங்களில் இந்த கண்டனமாகவே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களில் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை விஜய் வந்து கோட் ஆயிடக்கூடாது, ஆடு பலியாடு ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால இப்போ சமூக வலைதளங்களில் இந்த விஷயத்தை போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது விஜயினுடைய காதுக்கு கண்டிப்பாக இது போயிருக்கும். ஏன்னா விஜயுமே இலங்கையினுடைய மாப்பிள்ளை தானே, ஸ்ரீலங்காவினுடைய மாப்பிள்ளை தான் விஜயும். ஆனால் அவருக்கும் இந்த விஷயம் செய்தி காதுக்கு போயிருக்கும். பெரும்பாலும் அவரும் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுவார்னு தான் நினைக்கிறோம். இந்த விஷயம் தான் இப்போ 2-3 நாளாக சமூக வலைதளங்களில் கொஞ்சம் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இது ஏன் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குன்னா, இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் மேலே அங்கே பாலிவுட்டோட இங்கே கீழே கோலிவுட்டில் இருக்க ஆக்டர்ஸ் தான் ஸ்ரீலங்காவில் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற நிறைய படங்கள் ஸ்ரீலங்காவில் நல்லாவே பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் சரி சூப்பராக கலெக்ட் பண்ணோம். ரஜினியோட படங்களும் சரி, அதே ரஜினியோட படங்களும் சரி, ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷனை ஸ்ரீலங்காவில் விஜய் பண்ணுவார் கூட எடுத்துக்கலாம். விஜய் அவர்களுக்கும் ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு டாக் இப்போ வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. இல்லை, கண்டிப்பாக தமிழ் நடிகர்களுக்கு அங்கே பெரிய அளவில் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ராஜபக்சேவே நிறைய முறை சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்தனுடைய ஃபேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்க முக்கிய தலைவர்கள் எல்லாமே வந்து தமிழ் படங்களை பார்க்கக்கூடியவர்கள், தமிழ் நடிகர்களை ரசிக்கக்கூடியவர்கள். அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நெருங்கின தொடர்பு இருக்குங்கிறதுலாம் வரலாற்று ரீதியாக உள்ள விஷயம். தமிழ் படங்களும் நாங்கள் நல்லா போகுது. விஜய் மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் அங்கே போய் ஒரு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறப்ப ஒரு அட்டென்ஷன் விழுந்துடும், ஒட்டுமொத்த அட்டென்ஷன் விழுந்துடும். அது விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதை விஜய் தவிர்ப்பார். ஏன்னா விஜயும் அந்த இதில் சம்மந்தம் உள்ளவர் தான். அதனால் இலங்கை தமிழர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து கண்டிப்பாக அவரும் இதை தவிர்ப்பார். ஸோ அதே மாதிரி பொங்கலுக்கு ஒரு பரிசாக கோட் படக்குழுவினர் வந்து ஒரு தேர்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்தது ஒரு லுக்கான அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு. அந்த ஒரு லுக்கில் வந்து எல்லாரோட ஃபேஸுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பிரபுதேவா, இந்த பக்கம் பிரசாந்த், அந்த பக்கம் அஜ்மீர் சொல்லிட்டு 4 பேரோட லுக்குமே ரிவீல் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியில் என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்டோரி லைனே நம்ம வந்து கெஸ் பண்ண முடியல. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஆக்ஷன் படம்ங்கிறது மட்டும் தெரியுது. அதாவது டைம் ட்ராவல் டைம் ட்ராவல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. டைம் ட்ராவலர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதனுடைய அந்த டைட்டில் டெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு டிசைன். அதை வச்சு டைம் ட்ராவல்ன்றாங்க, அப்பா பையன் கதைன்றாங்க. ஆனால் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்டு இப்போ மூவியாக இருக்கும். டைம் ட்ராவலராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எப்போயுமே இதை வந்து படத்தை வந்து ஃபுல்லாக கெஸ் பண்ண முடியல எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. எப்பவுமே வெங்கட் பிரபு படத்தில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும். சின்ன சின்ன ரோல் கூட யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு படங்கள்லாம் பார்த்துருக்கோம். பிரியாணியாக இருக்கட்டும், சரோஜாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய ஸ்டார் கார் ஜெயராம் மாதிரி ஆள் ஒரே ஒரு சீன் மட்டும் வந்துட்டு போவார். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த ஆர்டிஸ்டெல்லாம் அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. லோகேஷ் கனகராஜ் மாதிரி சின்னதாக வச்சுட்டு போயிடுவாரா இல்லை பக்காவாக செஞ்சுட்டு போவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபுவோட ஸ்டைலே என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு படத்தில் ஒரே ஒரு 2 சீன் 3 சீன் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ அந்த போஸ்டரில் பார்த்த ஆர்டிஸ்ட் ஒத்துக்குருவாங்களான்னு தெரியல. ஏன்னா அதில் பெரிய பரிதாபத்துக்குரிய யாருன்னா பிரசாந்த் தான். ஏன்னா நம்ம விஜய்க்கு சீனியர் அவர் சினிமாவில். விஜய் காலேஜ் டேஸில் ஒரு லவபிள் ஹீரோ பிரசாந்த். அப்படிங்கும்போது அவர் இவரோட சேர்ந்து பண்ணுறப்ப அது எந்த மாதிரியான கேரக்டர், ஒருவேளை ஈக்குவலாக வந்து கேரக்டராக ஒன்னொரு செய்தியும் அடிபடுது. அது வில்லனா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி அடிபடுது. விஜய்க்கு வில்லனா பிரசாந்த் பண்ணுறாரு அப்படின்னு இதெல்லாமே காத்தில் வரக்கூடிய தகவலாக தான் இருக்குது. ஆனால் படம் போஸ்டர் அந்த டிசைன்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. வெங்கட் பிரபு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு புதுசாக ஏதோ அட்டன் பண்ணியிருப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களால் நிறைய விஷயம் பார்க்குறது ரொம்ப நன்றி.